அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போறோம். கடந்த 2 ஆண்டுகளாக புத்தாண்டு பலன்களை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவுமே துல்லியமாக இருந்ததாக நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. இந்த ஆண்டிற்கான பலன்களையும் நீங்க கேட்டிருந்தீங்க. 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இன்றைய பதிவுல மேஷ ராசிக்கான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலச்சக்கரத்தினுடைய முதலாவது ராசியாக இருக்கக்கூடியது மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத துல்லியமா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பலன்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. ஆல்ரெடி இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க மேஷராசி பலன்களுக்கு போகலாம். முதல் தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. அந்த மாலைகளை எல்லாம் நம்ம அணிந்தோம்னா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா கருங்காலி மாலை போட்டும் எந்த பலனும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் ஒரிஜினல் மாலை அணியும் போது தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய சில கிளைண்ட்ஸ்க்கு இந்த கருங்காலி மாலையை நம்ம வாங்கி கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே பலன் கிடைத்ததா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியாகத்தான் இருக்கும். ஆனால் உடனே பலனை தரக்கூடியது. மேலும் இந்த மாலையை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மன் கிட்ட பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரியை உருவேத்தி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த மணிகளை நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. நிறைய பேர் கேட்டதுனால இந்த கருங்காலியை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலையும் இந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்சம், ஸ்படிகம், தாமரை தண்டு மாலை இவைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கருங்காலி மாலையை நாம் அணிந்தால் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதுல குறிப்பிட்டு சில பலன்களை சொல்லணும்னா, நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும், கடன் தொல்லையை நீக்கும், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, கண்திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை விரட்டி அடித்தல், வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக பெறுதல்னு இது போன்ற நிறைய பலன்கள் இருக்குங்க. விருப்பப்படுறவங்க நீங்க வாங்கி பாருங்க, உங்களுக்கே பலன்கள் தெரியும். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தாங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக நம்ம கருங்காலி பூஜையை செய்ய போறோம். கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. இந்தியா ஃபுல்லா கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்மளை இன்னும் கனெக்டடா வச்சிருக்கும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப் இருக்கும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட். கிரீன் கலர்ல டிக் போட்டிருக்கோம். அந்த 2 தாங்க நம்முடைய அபிஷியல் குரூப். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கூட்டு பிரார்த்தனைகள், கோவிலுக்கு நம்ம போற போட்டோஸ்னு பர்சனலா நிறைய விஷயத்தை அதுல நம்ம ஷேர் பண்ண போறோம். பிரத்யேகமான தகவல்கள் உண்டு. சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மேஷ ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு பிரின்சிபலோட இருக்கக்கூடியவங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவங்க கிட்டையும் அந்த நேர்மையை எதிர்பார்க்கிறவங்க, முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அதிரடியாக நீங்க செயல்பட போறீங்க. குறிப்பாக வெளியூர், வெளிநாடு பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வருட பலன்கள்னாலே குறிப்பாக 4 முக்கியமான கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது. வரும் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் துவக்கம் ஆரம்பம். இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதற்கு காரணம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்காரு. இப்ப குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல இருக்காரு. மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடம்
ஸ்தானமான தைரியஸ்தானம் விஜயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாக போறாரு. இதன் காரணமாக குருவின் பலத்தால் சனியின் தாக்கம் வெகுவாக உங்களுக்கு குறையும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்கும். கடந்த காலங்கள்ல விட்டு போன காரியத்தை எடுத்து நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் பணம் நீங்க கையிலயோ அல்லது பேங்க்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது வீண் விரயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நீங்க சேஃபா லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வீண் விரயங்கள் வராமலேயே இருக்கும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு. இதன் காரணமாக அதிரடியான பண அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து அதற்கான வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியம்னு வரும்போது எலும்பு சார்ந்த பகுதிகள், கால் பாதம், பேக் பெயின், நெக் பெயின்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். டிராவலிங்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரயஸ்தானத்துல சனி பகவான் இருப்பதனால தூக்கம் கொஞ்சம் குறையும். பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்க போறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உடனடியாக முடிவுக்கு வரும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆன்மீக பயணங்கள் அமையும். கோவில் ஸ்தலங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய புதிய நபர்கள் வாழ்க்கையில அறிமுகம் ஆவாங்க. 2024ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்தது. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நீண்ட இழுபறி இருந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டுல எடுத்த காரியம் உடனடியாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அனுபவசாலிகளிடம் கொஞ்சம் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு தொழில் விரிவாக்கத்தை நீங்க செய்யலாம். அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த இன்கிரிமெண்ட் மற்றும் டிரான்ஸ்பர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வரன் உங்களுக்கு அமையும். கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு உடனடியாக உங்களுக்கு பிடித்தமான மன வாழ்க்கை அமையும். மாணவர்கள் மட்டும் கல்வியில் கொஞ்சம் அதிகமான அக்கறையை நீங்க எடுத்துக்கணும். 7.5 சனி ஆரம்பிக்க போறதுனால கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு கிடையாதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை கல்வியில நம்ம திருப்பணும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளியூருக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமா இருக்குங்க. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே நிறைய பயணங்கள் அமையும். சனியினால பெரிய அளவுல தாக்குதல் கிடையாதுங்க. மேலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சனியின் தாக்குதல் முற்றிலுமாக குறையும். மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை கிடையாதுங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். காலை அல்லது மாலை நேரம்னு எப்ப வேணாலும் இதை நீங்க செய்யலாம். மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செய்தால் போதும். அதே போல மாதத்தில் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஆதரவற்ற முதியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் யாராவது 2 பேருக்கு உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 2 எளிய பரிகாரங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சாலே போதும். அதிரடியான முன்னேற்றங்களை பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறதுனால ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 9 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். சில பேர் நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய
வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை கிளியரா கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.